Hi friends, welcome to JJ Bujuma Tailoring. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட நியூ கெஸ்ட், நம்ம வீட்டுக்கு வந்த புது கெஸ்ட்டு தான் இவங்க. ஸோ நான் வாங்கியிருக்க புது மிஷின் தான் இவங்கள பற்றி தான் ஒரு ரிவ்யூ விலாக் மாதிரி இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். இது எனக்கு பல நாள் கனவு, இந்த மிஷின் வாங்கணுன்னு. பல போராட்டங்கள், பல தடைகள், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக நான் இந்த மிஷின் வாங்கிட்டேன். இப்போ இந்த மிஷினை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதுக்கு ஸ்டிச்சிங் ஸ்பீடு எல்லாமே கண்ட்ரோல் மானிட்டர்லலாம் அழகாக இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 2 days ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லா மிஷின்ஸில் மாதிரி தான் இதுவும். பட் இது கொஞ்சம் நெக்ஸ்ட்டு சிங்கர்லேயே எஸ்எஸ் சீரியல் எஸ்எஸ் 9900ன்னு சொல்லி அந்த நம்பரில் தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் மிஷின். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது நான் எப்படி வாங்கினேன், என்ன அமௌண்ட்டு, இதுக்கு என்னென்ன கொடுத்தாங்க எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இது தான் ஓவரால் என்னுடைய மிஷின். ஸோ நான் சிசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்றனால இந்த இடத்துல போட்டேன்னா நமக்கு அந்த இது கொஞ்சம் அந்த பெயிண்ட் ரிமூவ் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஸ்டிக்கர் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது போடுற வரைக்கும் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ஒரு துணியை ஃபோல்ட் பண்ணி சிசர்ஸும் டிசியும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம தொங்க விட்டாச்சு, நம்மளோட டேப்பெல்லாம் அங்கே தொங்க விட்டாச்சு. ஸோ பாபின் எல்லாமே இங்கேயே பக்கத்தில் அவங்க 3 பாபின் கொடுத்தாங்க, ஓகேவா? 3 பாபின், ஒரு பாபின் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாபினும் ஒரு பாபின் கேஸும் உள்ளே கிடக்குது, ஓகேவா? அவங்க கொடுத்தது இந்த 3 பாபின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பாபின் கேஸு, அகெயின் கொஞ்சம் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கொஞ்சம் ஆயில் இந்த கேன் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்தது இதுதான். இந்த கேன் ஃபுல்லாக ஆயில் இருந்துச்சு, ஓகேவா? இப்போது நான் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். மிஷின் எனக்கு நான் வெள்ளிக்கிழமை வாங்கினேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் டெலிவரி ஆச்சு. ஸோ சண்டேவே எனக்கு எல்லாமே ஃபிட் பண்ணிலாம் கொடுத்துட்டாங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் பரபரப்பு, பதட்டம், டென்ஷன் அதிலலாம் இருந்தனால ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஓகேவா? இப்போ நான் மிஷின் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். மானிட்டர் இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆன் பண்ணோடனே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த இடத்துல லைட்டு இருக்குது, ஓகேவா? லைட்டும் இந்த இடத்துல இருக்குது, ஓகே? இப்போது இதில் பாருங்களேன், இதில் நமக்கு நீடிலோட பொசிஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நீடில் இதில் காட்டுதா, இப்போ எங்கே இருக்குன்றதை நமக்கு காட்டும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சோடனே நீடில் மேலே வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணணுன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? அது போக இந்த எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, நம்ம என்ன செட்டிங்ஸ் நம்ம இதில் பண்ணாலும் நம்ம எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் அது ஓகே ஆகும். இல்லை அப்படின்னா அது ஓகே ஆகாது. நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னாவே அந்த செட்டிங்ஸ் மாறிடும். அகெயின் நம்ம ஃபஸ்ட்லேருந்து அந்த செட்டிங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு மெயினானது மட்டும் இந்த நீடிலும் இந்த ஃபுல் ஸ்பீடு மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மற்றபடி இந்த பி அண்ட் இந்த ஷேப் எதுக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அகெயின் இப்போ ஸ்பீடு நான் 3000 வச்சுருக்கேன், தெரியுதா? இப்போ 3000 இருக்குது. நான் இதை கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணி 2500 செட்டிங்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டா இங்கே செட் ஆயிரும், ஓகேவா? இப்போ நம்மளோட மிஷினோட ஸ்பீடு 2500 தான் இருக்கும், தெரியுதா? ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்தா தான் நம்ம ஸ்டிச்சிங்கோட ஸ்பீடு தான், அதாவது தையலோட ஸ்பீடு தான் இது இருக்கும், ஓகேவா? அவ்வளோதான். அகெயின் இந்த இடத்துல லைட்டு இருக்கா, இந்த ரெகுலேட்டர் நம்ம நமக்கு பின்னாடியும் இந்த இந்த நாள் ஒன்று இருக்கா, இதை தூக்கிட்டோன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் அப்படியே நிற்கும்.
கீழே இறங்காது. மறுபடியும் அந்த நால்வை வந்து நம்ம இறக்குனா மட்டும்தான் அது வந்து கீழே இருக்கும். அது போக இந்த ஸ்பீடு இருக்கா, இந்த ரெகுலேட்டரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா பாருங்கள், இதை நான் வந்து இப்படி பேக் சைடில் இழுத்துருக்கேன். அங்கே வந்து பாருங்கள் மூவ் ஆயிடுச்சா. ஸோ இதை வந்து நம்ம நீயோட பொசிஷனை வச்சு இங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போது அடுத்தது எனக்கு வந்து ப்ளஸ் வந்து இந்த லைட்டு த்ரெட்டு வந்து கோக்குறப்போ ரொம்ப இதாக இருக்கும். நான் வந்து ஒரு கண்ணாடி போடுற பிள்ளை. ஸோ வந்து எனக்கு வந்து இது கொஞ்சம் யூஸாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஸ்டிச்சிங்கோட அளவும் நமக்கு இருக்குது. ஓகேவா? அது போக இந்த இருக்கா, இது வந்து ஸ்டிச்சஸோட அளவு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம நார்மல் மிஷின்லலாம் பார்த்துருக்கீங்களா, இங்கே வந்து ஒரு சைடில் வந்து இருக்கும். நான் நிறைய சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில். இது வந்து நம்ம ஸ்டிச்சிங்கோட அளவு சைஸு, நமக்கு இந்த சைஸில் தான் ஒரு தையல் வந்து விழணும்னு சொல்லி ஃபிட் பண்ணுற ஸ்டிச்சிங் ரெகுலேட்டர் வந்து இது. ஓகேவா? அது போக இது வந்து நமக்கு வந்து பேக் லாக் ஸ்டிச் வந்து போடுவோம்ல, அதுக்கான லிவர் இது. ஓகேவா? இப்போது இது வந்து உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து ஆயில் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? இது வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து நம்ம விடணும்னு அவசியம் இல்லை, அதுவே வந்து செக் பண்ணி எடுத்துக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அப்பப்போ ஆயில் செக் பண்ணணும்னு இல்லை, பட் வந்து டெய்லியுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் மிஷினை மூவ் பண்ணி பாபின் கேஸில் 2 ட்ராப் வந்து ஆயில் வந்து மிஷினில் இருந்தே எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷினில் அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராப்ளம் வந்து வராதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு சின்னதாக ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டட்டுமா? இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே வந்து ஸ்டாண்டெல்லாம் அதில் மாட்டி வச்சாச்சு. இந்த மிஷினோட ரேட்டு என்னவாக இருக்கும்னா, இந்த மிஷினோட ரேட் வந்து கரெக்டாக எனக்கு 24,500 வந்துச்சு. ஓகேவா? 24,500 வந்திருக்கு. ஸோ வந்து அது போக மிஷினை வந்து சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு நான் வாங்கினதுக்கும் என்னுடைய வீடும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ கொண்டு வர்றதுக்கே எனக்கு வந்து 500க்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் வந்து வீட்டில் வந்து எல்லாமே செட் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 500க்கு மேலே ஆயிடுச்சு. ஆயில் அது இதுன்னு ஆயில் தான், மற்றபடி நான் எதுவும் வாங்கலை. ஏன்னா பாபின் கேஸ் பாபின் எல்லாமே மிஷின்லேயே இருந்ததுனால நான் வேறு எதுவுமே நான் வாங்கலை. ஆனால் ஆயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஆயில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க கொடுத்த ஆயில் கேனே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இருந்துச்சு. இதுலேயுமே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஆயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இப்போ நம்ம ஸ்பீடு வந்து 2,500க்கு வச்சதுனால இந்த ஸ்பீடில் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த தையலோட சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஒரு தையலோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம நினச்சோன்னா, நம்ம வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து நான் உங்களுக்கு காட்டினேன்ல, இந்த ரெகுலேட்டரை வந்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுலையே நம்ம வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து இது பண்ணணும். அகெயின் வந்து ஸ்பீடு வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னுமே இதை வந்து ஸ்பீடு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 3000 தான் வச்சுருந்தேன். 3000 வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பீடாக தைக்க முடியுது. ஸோ மெயின்டெயின்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம், ரெகுலராக பண்ணுற மாதிரி இருந்தோன்னா நமக்கு வந்து இந்த மிஷினில் வந்து சீக்கிரம் வந்து ஃபால்ட் எதுவும் வராது. பின்னாடியே ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், மிஷின்லேயும் ஆஃப்னு காட்டிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேவா? மிஷின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அந்த கடையோட ஷாப் லிங்க் வந்து நான் தரேன், பார்த்து வாங்கிக்கோங்க. அழகாக வந்து சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்றனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில்
ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு பாருங்கள். இனிமேல் நம்ம இந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் தான் அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் மிஷினே ஒரு விலாகாக எடுத்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.